எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடல் டைரி. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட பர்பிள் சாரீ வாங்கியாச்சு. நான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இந்த லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ரொம்ப நாளாகவே இந்த பர்பிள் சாரீ மேலே ஆசை எனக்கு. இது வந்து டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டெஃப் அவங்க பேஜில் இருந்து. ஸோ ப்ளவுஸும் வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதோட பிக்சர் நான் தனியாக ஆட் பண்ணுறேன். எப்போவுமே ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஃபைனலாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் லுக் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னைக்கு ரெடி ஆகும்போது ஒரு குயிக் மேக்கப் டிப் நான் ஷேர் பண்ணுறேன். ரீல்ஸில் பார்த்தேன், நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ அந்த ட்ரிக் என்னென்னா, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதாவது மாய்ஸ்சரைசருக்கு அடுத்த ஸ்டெப்பாக இதை பண்ணிக்கணும். இது எப்போவும் நைக்கால ஃப்ரீ வந்துச்சு, மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஃபேஸஸ் கேனடா செட்டிங் ஸ்ப்ரேனால ஒரு பெரிய பாட்டில் இருந்துச்சு, அது காணும். ஸோ இந்த ஸ்ப்ரே நல்லா ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபார்மேட் தான், ஃபவுண்டேஷன், கன்சீலர். ஸோ ஃபவுண்டேஷனை வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டேப் பண்ணி அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாதான். இந்த ஸ்பஞ்சோ ப்ரஷோ யூஸ் பண்ணுறதை விட எஃபெக்டிவாக தான் தெரிஞ்சது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை, அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால நான் ப்ரஷ் எடுத்து டக்குன்னு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி லாங் டே ஒர்க் இருக்குது. இப்போ தான் 12 ஆகுது. ஈவினிங் 6 வரைக்குமாச்சும் ஏதாவது ஒர்க் இருக்கும். அதனால வந்து ஹேரை நல்லா செக்யூர் பண்ணிட்டேன் இந்த தடவை. நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்போவுமே ஃப்ரீ ஹேரில் இருப்பேன்ல. இப்போ கொஞ்சம் முடி வந்து வளர்ந்துருச்சு, என்னால் இப்போ கட் பண்ண முடியாது. அது ஏன் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதனால் ஹேரை நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். அண்ட் எப்போவுமே என் மேலே எல்லாரும் வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் ஏன்க்கா மல்லிப்பூ வைக்க மாட்டீங்க, வளையல் போட மாட்டீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு க்ராக்கரிஸ், ஹோம் டெக்கார்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும்னு. அதனால இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு என்னோட கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பூஜைக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் ஆஃப்டர்நூனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் அம்மா இருக்காங்க, குக்கிங் பார்த்துப்பாங்க. நம்ம கூட இருந்து தேவையான அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுத்தா போதும். அப்புறம் அம்மா வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பண்ணுற வழக்கம் வந்து கிடையாது. நார்மலாக பூஜை பண்ணுவாங்க, இப்படி டெக்கரேட் பண்ணி பண்ணுறதுலாம் கிடையாது. பட் என் அத்தை வீட்டில் உண்டு. அதனால நான் வந்து அதை ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால அம்மா அப்பாவும் எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருந்தாங்க. ஸோ என்னோட குயிக் கிச்சன் வேர் ஹால் பார்த்துடலாம். இதெல்லாம் எங்கே இருந்துன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னோட ஃபார் எவர் ஃபேவரட் நெஸ்ட் ஏஷியாவிலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்லீக் அண்ட் டால் கேனிஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதனால ஓல்டு ஒன்ஸை ரீப்ளேஸ் பண்ணலான்னு வாங்கினேன். இது செட் ஆஃப் 4 with 2000 ml கெப்பாசிட்டி. நல்ல ஸ்டர்டியான கிளாஸ் மெட்டீரியல், மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த சீ த்ரூ வழியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஈஸியாக எவ்வளோ பொருள் உள்ளே இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஏர் டைட் லிட்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்பைசஸ், பல்சஸ்லாம் லாங் ஷெல்ஃப் லைஃப் வர்றதுக்கு. அப்புறம் எந்த ஸ்மெல் ரெசிடியூவும் கிடையாது, ஈஸி டு clean. அப்புறம் என்னோட ஃபேவரட் பால்ஸ், பிளேட், கிளாஸஸ் கலெக்ஷன். இந்த பவுலுக்கு அழகே இந்த டெக்ஸ்டர் தான். ரொம்ப பர்ஃபெக்ட் சைஸ்ல இந்த பவுல் வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அப்புறம் இது வந்து செட் ஆஃப் 2 வெரா பிங்க் பிளேட்ஸ். அந்த கோல்டன் லைனிங் வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல. நெஸ்ட் ஏஷியால செராமிக் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா சிப் ரெசிஸ்டன்ட் செராமிக், 100% ஃபுட் சேஃப், அப்புறம் லெட் ஃப்ரீ. அப்புறம் இந்த மாதிரி டால் கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. இந்த டெக்ஸ்டர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நல்ல ட்ரெண்டி டிசைன்ஸில் ஸ்டர்டியான கிளாஸ், ரொம்பவே டியூரபிளாக வந்திருக்கு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண நெஸ்ட் ஏஷியா கிளாஸஸ். அப்புறம் செம்ம அழகான ஒரு கோல்டன் ட்ரே, சைடில் வந்து வுடன் ஹேண்டில் வச்சு ஒரு அழகான டெக்ஸ்டரில். இதெல்லாம் எப்போவுமே வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போகாது. ஸோ இதெல்லாம் நம்ம கிச்சனில் எப்போவுமே ஒரு மஸ்ட் ஹேவ் கலெக்ஷன். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேன்சியான செராமிக் குக் பாட் என்னோட கிச்சனில் இருக்கணும்னு ஆசை. ஃபைனலி இட் கேம் அவுட் ட்ரூ. இது வந்து 2200 ml கெப்பாசிட்டி. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் கெப்பாசிட்டி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்மளோட ரெசிபி இதில் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஆல் நேச்சுரல் பைனாப்பிள் கேசரி அம்மா சூப்பராக செய்வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 கிளாஸ் ரவை எடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து இதை வறுத்துக்க போகிறோம். ஓரளவுக்கு ஸ்மெல் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த செராமிக் பாட் ஃப்ளேம் சேஃப், அதனால டைரெக்டாக ஸ்டவ் மேலேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சமைச்சு முடிச்சும் கூட ஹீட் வந்து லாங்கர் டியூரேஷனில் வந்து நல்லா ரீடைன் ஆச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, அந்த புளிப்பை போக்குறதுக்காக இப்படி ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்கணும்ல கேசரிக்கு, அதனால கொஞ்சமாக பால் எடுத்து அதில் குங்குமப்பூவை வந்து போட்டு மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம், சோக் பண்ணி வச்சோம் அப்படின்னா கலர் நல்லா வரும். ஸோ இப்போ பேனெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு தண்ணியை நல்லா கொதி வர விடணும். இந்த டைமில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணிகிட்டே வர கலந்து விட்டுட்டே வரணும். ஃபாலோட் பை பைனாப்பிள் சங்க்ஸ். இது ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் சுகர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடலாம். சுகர் ஆட் பண்ண பேருக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப அழகாக மாறி வந்துச்சு. இது ஃபாலோட் பை நெய்யில் வறுத்து வச்ச கேஷ்யூ. இது கூட தேவைன்னா ரீசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா கையால் சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த செராமிக் பாட்டில் ஃபுட் எப்படி ஸ்டிக் ஆகாமல் வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இதை குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா சர்வ் வேறாவும் பார்க்க அழகாக இருக்குது. அடுத்த நெஸ்டேஷியாவில் சில பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு தேவையான டெக்கரேஷன் பொருளும் வாங்கியிருந்தேன். அந்த கலெக்ஷன்ஸ்லையும் நெஸ்டேஷியாவை அடிச்சுக்க முடியாது, ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டீ லைட் கேண்டில் ஹோல்டர். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு இந்த மல்டி கலர் ஒன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், ஃபைனலி இந்த சங்கல் பூஜா தாலி செட் ஆஃப் 5 வந்து நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ஆர்த்தி பூஜா தாலி செட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நம்மளோட எவ்ரிடே பூஜைக்கு கூட ஒரு அழகான செட் இது. இது வந்து நெய் தீபம் காட்டுறது, அப்புறம் ஒரு சின்ன பவுல், ஊதுபத்திக்கு ஹோல்டர் அண்ட் ஒரு க்யூட்டான பெல். எவ்வளோ டிவைன்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த செட்டு. அழகாக எம்போஸ்டு ஃப்ளாரல் டிசைனில். இது கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ரொம்ப லைட் வெயிட். அண்ட் ஃபைனலாக இந்த பிராஸ் ஸ்டெப் டெக்கரேட்டிவ் தியா. இது வந்து எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக இதை கிருஷ்ண ஜெயந்திக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுருந்தேன். ஸோ இதை தேவைன்னா ஹேங் பண்ணுறதுக்கும் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அழகாக இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் திரியெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை சாமி பக்கத்தில் வச்சது தான் அப்படியே ஹோல் பூஜா ரூம் வைபே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக ஒரு 7 இருக்கும். அப்போ தான் வந்து ஹப்பான்னு நான் உட்காந்தேன். அது வரைக்கும் நடந்து ஏதோ ஒரு ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் என்னையோட கிச்சன் வேர் அண்ட் பூஜா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஐம் ஷுர் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹலோ. ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, வியனுக்கு வந்து ஒரே ட்ரெயின் மேலே பயங்கர ஆசை. ஸோ இங்கே வந்து சவுத் ஆஃப் பெங்களூரில் இப்போ தான் வந்து எல்லோ மெட்ரோ லைன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாரும் ஒரு தடவை வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறோம். வியனுக்கு வந்து பயங்கர அப்சஷன் ட்ரெயின் மேலே. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஆசை அப்படிலாம் கிடையாது. ட்ரெயினை பார்த்துட்டா போதும். எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எங்கள் 2 பேரும் பிடிக்குமா இல்லை ட்ரெயின் பிடிக்குமான்னு கேட்டால் கூட ட்ரெயின் தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் மேலே அவ்வளோ ஆசை. அவரை வந்து ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறோம். ஆல்சோ 5 இயர்ஸ் ஆச்சு இங்க மெட்ரோ வரத்துக்கு. ரொம்ப டிலேக்கு அப்புறம் தான் ஃபைனலி ஓபன் பண்ணிருக்காங்க. யார் வந்து ஓபன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஓபன் பண்ணிருக்காரு. நான் கூட சொன்னேன், கார்த்திக் சொன்னாங்க, அவர் தான் வந்து ஓபன் பண்றாராம் அப்படின்னு. நான் சொன்னேன், அவருக்கு வேற வேலை இல்லை, எங்க இருந்தோ வந்து இங்க ட்ரெயினை வந்து ஓபன் பண்ணணும்னு அவருக்கு இதுவா அப்படின்னு. பார்த்தா நிஜமாவே அவர் தான் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. சோ நம்ம கார்ல போய் அங்க ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து ட்ரெயின்ல போறோம். யா.
ஸோ இந்த மெட்ரோ எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட பொம்மை சந்திராலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொபைல்லேயே டிக்கெட்ஸ்லாம் எடுத்தாச்சு. நாங்கள் போகிறோம். பாய் பாய். பண்ணுங்க. அப்படியே ஒருத்தருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலாக வியனுக்கு இது ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரைட் கிடையாது. ஆல்ரெடி சென்னையில் ஒரு தடவை கூப்பிட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார். இப்போ இன்னொரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாப் பார்த்துட்டு அம்மா நம்ம இங்கே நின்று பஸ்ஸில் ஏறி போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நாள் அதில் கூட்டிகிட்டு போனோம். இந்த மெட்ரோ வர வரைக்கும் வந்து எப்படா வரும், நம்ம எப்படா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான கனெக்டிவிட்டி இல்லை. அதாவது ஸ்டேஷன் போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய டிராஃபிக்கை தாண்டி போகணும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஸ்டேஷன் எங்கள் ஏரியா சைடில் இல்லை. இந்த மாதிரிலாம் பிரச்சனை. இங்க பாருங்க, மெட்ரோ வழியா எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் தெரியுது. கோனப்பா அக்ரஹாரா. நீ சொல்லு. கோனப்பா கோனப்பா அக்ரஹாரா. அக்ரஹாரா. வாவ். நேத்து நைட்ல செம்ம காத்து தெரியுமா? செம்ம கால் வலியா? என்ன எழுப்பிருக்கலாம்ல. இப்போ இப்போ இருக்காது, ஏன்னா இப்போ ஷாப்பிங். அப்படியே குவிக்காக இங்கே ஃபோரம் மால் கொன்னங்குண்டையில் இருக்குது, அங்கே ஷாப்பிங் வந்தோம். இதுதான் ஆக்சுவலாக பிக்கஸ்ட் மாலாக இருந்துச்சு மால் ஆஃப் ஏஷியா வர்றதுக்கு முன்னாடி. இது என்னோடய ஃபேவரட் மாலும் கூட. எல்லா பிராண்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்க்குறப்பவே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சிடுறது. ஷூட்டுக்கு லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்ணலாம். ஆனாலும் ஏதாவது ஒன்று தேவைப்படும், நான் ஓடுற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, ட்ரெஸ் சைஸ் வந்து சொல்லுங்கள், உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் சொன்னீங்கன்னா நான் வந்து அதே மாதிரி ரெஃபர் பண்ணி பார்த்து வாங்கிப்பேன் அப்படின்னு. பட் அது அப்படி ஒர்க் ஆகாது. எப்போவுமே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட பஸ் சைஸ் அண்ட் வெயிட் சைஸ் வந்து ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே சைஸை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓணம் கெட் ரெடி கிடையாது இது. ஸோ தமிழ் பொண்ணு இன் கேரளா சாரி. எங்கே போகிறேன்னா என் தெலுங்கு ஃப்ரெண்டோட வீட்டில் சத்யநாராயண பூஜை. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக என்னென்னா இந்த சாரீ வந்து ஒரு ஓணம்க்கு 2 years பேக் வாங்கினேன். ஆனால் எந்த ஓணம்க்கும் போட முடியல, எங்கேயுமே போட முடியல. ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்தால் தான் வந்து வேர் பண்ண முடியும்னு சம்மந்தமே இல்லாமல் போடுறேன். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் ஃபைன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து அன்பு மழையில் பொழிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து கிஃப்டாக வந்துச்சு. நம்ம எக்ஸிபிஷன் போயிருந்தோம்ல, அங்கே என்னை மீட் பண்ண சில பேர் வந்திருந்தாங்களோ, அவங்க இவ்வளோ திங்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் காமிச்சிட்டு உள்ளே எடுத்து வைக்கலான்னு வச்சுருந்தேன். அதுவும் இவங்க வந்து அவ்வளோ ஆக்சசரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து செம்ம ஹாப்பி. அப்படியே ஒன்று வந்து பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. சாரி இஃப் யூ டோன்ட் லைக் திஸ் கிஃப்ட்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ, நீங்கள் ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்துருந்தா கூட நான் இதே அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஃபிட் செக் பார்த்துடலாமா? కాబట్టి మనం ఒక సముద్రాన్ని చూస్తేనే అంత ప్రశాంతంగా అవుతుందంటే అన్నమయ్య ఒక పాట పాడాడు, 10,000 శిశుల. ఆ 10,000 శిశుల పడగల పైన పవడించేటువంటి. அப்புறம் எங்களோட ஃப்ளாட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மதுவோட வீடு. அவங்களோட இன்டீரியர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு தனி ஹோம் டூரே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுதான் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் கீழே பின் பண்ணுறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க எங்கே மது வீடியோஸில் காணும் அப்படின்னு. நானே பெருசாக வந்து மீட் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு ஈவெண்ட்க்கோ எதுக்குமே வந்து போக முடியறதில்ல. அப்பப்போ சென்னை போய்ட்டு அங்கங்கே இருக்கேன்ல, அதனால வந்து எப்பயாச்சும் தான் இப்படிலாம் மீட் பண்ணாதான் உண்டு. ஆக்சுவலாக நான் போகும்போது பயங்கர மிஸ்ஸி ஆக்கிட்டு போனேன். அதை தான் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். வந்து பார்த்தா செம்ம நீட்டாக இருக்குது. கார்த்திக் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹவு ஸ்வீட். எப்படி கிளம்பி போனேன், எப்படி வந்திருக்கேன் பாருங்களேன். இதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைமாக சத்யநாராயண பூஜை அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ பூஜை பண்ணிவிட்டு நிறைய பாட்டெலாம் பாடினாங்க. எனக்கு தான் எதுவுமே தெரியல, ஏன்னா எல்லாமே தெலுங்குல இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து எப்படி எனக்கு தெலுங்கு தெரியும் அப்படின்னு டவுட் இருக்குது. ஸோ நான் தெலுங்கு எப்போ கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 10th ஸ்டாண்டர்டில். ஏன்னா 10th ஸ்டாண்டர்டில் நாங்கள் வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்தோம். அங்கே எங்களோட நெய்பர் வந்து தெலுங்கு, நாங்களும் அவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்போம். எனி டைம் நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆண்டிக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வைப்பில் கனெக்ட் ஆகி நாங்கள் சும்மா ஒன்றா சுற்றிட்டு இருப்போம், ஒன்றா பேசிகிட்டு இருப்போமா. அவங்க பேச பேச நான் நிறைய அப்சர்வ் பண்ண நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன், அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. 2 மாதத்தில் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுதான், ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம அதை படித்து கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. லைக் ஒரு 1.5 மந்த்லேயே வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஹிந்தி எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்தி ஸ்கூலில் படித்தேன். அகெயின் படித்தாலும் வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். ஆனால் எனக்கு வந்து அது படிக்கிறத தவிர பேச முடியல, எனக்கு அது கற்றுக்கவே முடியல. அந்த ஃப்ளூவன்சிலாம் எப்படி வந்துச்சுன்னா, நிறைய நார்த் டூர்லாம் போவோம். ஒரு 15 days ட்ரிப் போயிருந்தோம் நான் 10th படிக்கும்போது. அங்கே வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி அப்படியே ஷாப்பிங் பண்ணும்போது பேசி எப்போவுமே வந்து பேச தான் வரும். அப்படியே பேசி பார்கெயின் பண்ணி அவங்க கிட்ட வாங்குறது, நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும்ல, அதை வச்சு வந்து கொஞ்சம் யோசிக்காமல் வந்து நம்ம பேசிடணும். நம்ம எந்த ஒரு லாங்குவேஜும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரலையே அப்படின்னு நினச்சி ஷையாக ஃபீல் பண்ணி அதை பேசாமலாம் இருக்கக்கூடாது. தப்பு நடக்கும் தான், அது தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம எதுவுமே கண்டுக்க கூடாது. நம்ம தப்பு பண்ண தான் எனக்கு தெரிஞ்சு அந்த லாங்குவேஜை நல்லா கற்றுப்போம். அப்படிதான் நான் எதுவும் யோசிக்காமல் அப்படியே பேசி ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஹிந்தி எனக்கு ரெகுலராக என்னோட ஹவுஸ் ஹெல்ப் கிட்ட பேசுகிறேன். அப்புறம் இங்கே தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகம். ஆக்சுவலாக எல்லாரும் வந்து என்னை தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல, தெலுங்குன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால அந்த லாங்குவேஜ் வந்து அப்படியே ஸ்டே ஆகிட்டு இருக்கு. ஆனால் கன்னடா மட்டும் என்னால் வந்து கற்றுக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு கூட நெய்பர்ஸ் யாருமே, என்னோட ஃப்ளோரில் நெய்பர்ஸ் யாரும் கன்னடா கிடையாது. ஸோ கண்டிப்பாக யாராச்சும் கூடவே பேசிகிட்டே இருக்கும் போது தான் வந்து நிறைய கற்றுக்க சான்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு கன்னடா புரியும், ஆனால் பேசுறதுக்கு வந்து வரல. அது எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பெங்களூரில் மோஸ்ட்டாக எல்லாருமே ஹிந்தி பேசிடுவாங்க. ஒரு ஆட்டோ அண்ணா இருக்கட்டும், இல்லை ஷாப் கீப்பர்ஸ் ஆகட்டும், ஹவுஸ் ஹெல்ப் எல்லாருமே. ஸோ இதுதான் எனக்கு வந்து எப்படி இத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி. அண்ட் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. சும்மா ரொம்ப பேசிக்காக ஹிந்தி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அவங்கள வந்து நீங்கள் பேசுங்க, எனக்கு வந்து கால்லாம் வரும், இந்த ஓலாலாம் கால் பண்ணும் அப்படின்னா டக்குன்னு என்கிட்ட ஃபோன் கொடுத்துருவாங்க. அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, நீயே பேசு அப்படின்னு. நோ, நீங்கள் பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் பாருங்கள் இவ்வளோ நேரம் ஒரு கம்மலோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு வந்து என்ன பண்ணுறேங்கிறத மறந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இந்த மழையில் இவங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு சமாளிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து வியனோட சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், வருதா இல்லையா, ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது. நாட் சயின்ஸ் கைண்ட் ஆஃப் கேர்ள் நான். பட் ஓகே, வியனுக்காக ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அதை எப்படி ட்ரை பண்ணும்போது அவங்க சொன்னது அப்படியே வந்துருமா, எனக்கு நடக்கலை. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி சோப் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அப்புறம் பாட்டிலில் டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிக்க சொன்னாங்க. அவங்க மேக்கப் வைப்புன்னு சொன்னாங்க. நான் வந்து அதை பார்க்க டிஷ்யூ மாதிரி இருந்துச்சுன்னு டிஷ்யூ தான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி கலர்ஸ் ஆட் பண்ணி இப்படி ட்ரை பண்ணால் ஒன்றுமே வரல. சரி, மாற்றி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஃபோம் டைப் சோப் இருந்துச்சு, அதையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பிளேட்டில். அப்புறம் வியனோட பேபி வைப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பாட்டிலில் இப்படி கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு அதை இப்படி டச் பண்ணி ப்ளோ பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ளோ பண்ணால் சூப்பராக வந்துச்சு. ஸோ
ஸோ மைக் வந்து ஏதோ ஆயிடுச்சு, அதனால நான் பேசுறது வந்து கேட்க மாட்டேங்குது, அதனால ஆடியோவாக சொல்லிடுறேன். என்ன பேசிட்டு இருந்தேன்னா, ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், நார்மல் கலர்ஸ் கிடையாது. ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, ஏன்னா நல்லா வந்து கையில் ஒட்டிக்குது. கிட்ஸோட யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா ரெயின்போ எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க அதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் 3 கலர் தான் யூஸ் பண்ணேன். பட் செம்ம சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. வியன் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு. ஹாய். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் என்னை திட்டாதீங்க. நீங்கள் டைட்டிலில் பார்த்தது உண்மை தான். நான் வந்து எனக்கான ஒரு மச் நீடட் பிரேக் எடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் பில்டப்லாம் கொடுக்காம என்னன்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து யூடியூப்லேருந்து பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசித்து எடுத்த முடிவு தான் இது. இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, என் மைண்ட் வந்து பயங்கர கிளட்டர்டாக இருக்குது. ஸோ என்னோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கிரியேட்டிவிட்டி பேஸ்டு. நிறைய வந்து யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு லாங் வீடியோ எடுத்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 20 to 30 minutes வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக காட்ட முடியும், என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதே தொடர்ந்து பண்ண அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பிராண்ட் வீடியோஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஸோ நிறைய தொடர்ந்து நம்ம அதே பண்ணிட்டு இருக்கும் போது ப்ளஸ் ஒரு டாட்லர் இருக்காங்க, பர்சனல் லைஃப்லையும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதே தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் வந்து என் மைண்ட் ரொம்ப ஆக்கியபைடாக கிளட்டர்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்னால் வந்து ப்ராப்பராக யோசிக்க முடியறதில்ல. ஸோ இவ்வளோ வேலை பார்க்குற சமயத்தில் வந்து நான் ஃபிசிக்கலி விட மென்டலி ரொம்ப ட்ரெயின் ஆகுறேன், விச் இஸ் நாட் குட். நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஏதோ எங்கேயோ வந்து நான் கொஞ்சம் ஆஃபாக இருக்க மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். தெர் இஸ் ஒன் பாயிண்ட், அந்த இடத்துல நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நான் யூடியூபே விட்டுடுறேன், என்னால் முடியல. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஏன் வருதுன்னா, நம்ம மைண்ட் வந்து ஏதோ டம்ப்டாக ஃப்ரீயாக இல்லாதனால அப்படின்னு நினைக்கிறேன். அதே ஒரு 5 minutes கழிச்சு யோசிச்சு பார்த்தா, அது எப்படி நீ யூடியூபை விடுவ அப்படின்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு தாட் வரும் எனக்கு. இன்னும் கேட்டால் கார்த்திக் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 1 month ஆச்சு பிரேக் எடு, அதுதான் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு. 1 monthலாம் சத்தியமாக எடுக்கிற தைரியமே கிடையாது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் பை பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. யாருக்குமே அது தெரியாது. இல்லை மேபி கார்த்திக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே தெரியாது. வீடியோ பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு பிக் ஸ்ட்ரகிள் ஸ்டோரி. ஸோ அதுலேருந்து ஈஸியாக வந்து பிரேக் எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து என்னால் முடியாது. என்னால் வீடியோ பண்ணாமல் இருக்கவே முடியாது. டெய்லி ஏஞ்சிக்கும் போதே கேமராவோட தான் ஏஞ்சிப்பேன், கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவேன். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். ஐ திங்க் இந்த பிரேக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எனக்கான ரெஸ்ட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிரேக்காக இருக்க போகிறது கிடையாது. என்னாலே வந்து சும்மா இருக்க முடியாது வீட்டில். ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். லாங் வீடியோஸ் மட்டும் ஒரு 2 weeks 3 weeks பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். அகெயின் 2-3 weeks வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. மேபி சொல்லாமல் கூட எடுத்துருக்கலாம்னு நினைக்கலாம். பட் 2-3 weeksன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா மந்த்லி 4 videos தான் நான் போடுறேன். தேர்ஸ்டே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு அவ்வளோ டிஎம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். 6 o'clock எப்போக்கா வீடியோ வரும் அப்படின்னு. ஸோ இத்தனை பேர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். வந்து தெரப்பி மாதிரி இருக்கும் உங்கள் வீடியோஸ், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். இதனால் மட்டுமே நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். நான் இந்த பிரேக் எடுக்கவே வந்து ஒரு 10,000 times அதை யோசிச்சிருப்பேன். அண்ட் யோசிச்சதுக்கு இன்னொரு காரணம், நம்ம வந்து இன்னைக்கு இருக்க காம்படிஷனில் சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இல்லை, ஒரு இன்ஃப்ளூயன்சராக கிரியேட்டராக அப்படின்னா நம்மளை மறக்க வைக்கிறதுக்கு வந்து யூடியூப் அல்காரிதம் நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து இந்த பிரேக் எடுக்கிறது வந்து ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஐ ரியலி நீட் திஸ். ப்ளீஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் டர்ன் ஆன் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஸோ தட் வென் ஐம் பேக் நான் என்னோட வீடியோஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்ப்போம். நானுமே ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கும், அது ஏன்னு தெரியாது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடுவேன். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு இந்த இயர்க்குள்ளே ஒரு ரொம்பலாம் வேணாம் 3 lakh இருந்தப்போ ஒரு 3,50,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும்னு சொன்னேன். இப்போ வந்து we are 3,60,000. ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் நினச்சேன் இந்த இயர் முடியறதுக்குள்ளே கூட அது நடக்காது அப்படின்னு. பட் half the yearலேயே வந்து அது நடந்துருச்சு. தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதை டக்குன்னு இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம்
இன்னொரு பெரிய ரீசன் இருக்குது நான் இந்த பிரேக் எடுக்கிறதுக்கு. அது இப்போ என்னால் வந்து ரிவீல் பண்ண முடியாது. கண்டிப்பாக when I'm coming back அந்த விஷயத்தோட தான் நான் வருவேன். ஸோ ஸோ ஒரு சின்ன ஹாப்பி பிரேக் தான். நான் குயிக்காக எடுத்துகிட்டு அகெயின் வந்துடுறேன். அண்ட் எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. பிரேக்னா மேபி நான் சைலண்ட்டாக எடுத்திருந்தா கூட எனக்கு இப்படி ஃபீல் ஆகாது. உங்ககிட்ட சொல்லிட்டு போகும்போது அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். ஸோ that's all about this vlog. உங்கள் எல்லாரையும் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சீக்கிரமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் watching. Bye-bye. White lace on the outside, satin pillows on the inside.